கோயம்புத்தூர்லேருந்து எப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் இங்கேருந்து வா மலையே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கையோடு கூட்டிகிட்டு போயிடுவேன். அது என்னடானா அன்னைக்கு மழை பெய்யாமல் அடுத்த நாள் தான் பெஞ்சுது. சரின்ட்டு அந்த மழையை நல்லா குளிர்ச்சி என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த நாள் முருகருக்கு ஏதோ ஒரு ரொம்ப விசேஷமான நாளாம். அதுவும் திண்டல் கோயிலில் வந்து ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் வேறு பண்ணாங்க. அந்த கோயிலுக்கு போய் 5 வருஷம் பக்கம் ஆகுது. நேரமாக எந்திரிச்சு போகிறேன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு அலாரம் வச்சேன். 4 மணிக்கு எந்திரிக்கணும். எப்பயுமே வச்ச அலாரத்தை விட கொஞ்சம் தள்ளி தானே எந்திரிப்போம். அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. அப்புறம் 4:30க்கு எந்திரிச்சு ஒரு வழியாக கிளம்பியாச்சு. கிளம்பி வந்து பார்த்தா சூரிய வெளிச்சமும் என் மூஞ்சி வெளிச்சமும் பார்த்து பயந்துடாதீங்க. விடிகால வெளிச்சத்தில் அப்படி மூஞ்சி தெரியுது. மற்றபடிலாம் நான் ரொம்பலாம் மேக்கப் பண்ணல. வெறும் பவுடர் மட்டும்தான் அடிச்சிடணும். வந்து பார்த்தா 4:30 மணிக்கு 5 மணிக்கு வந்து பார்த்தா கோயிலெலாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு 6 மணி ஆகுங்க அப்படின்னாங்க. சரி நமக்கு கடவுள் வந்துட்டு விதித்த டைம் என்னவோ அதில் தான் அவரை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அன்னைக்குன்னு பார்த்தா அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பார்த்தோம். மனதுக்கு ரொம்ப அவருக்கு ஊற்ற எங்களுக்கு குளிர்ச்சியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இதுதான் புது கோபுரம் கட்டியிருக்காங்க. நாங்கள் இந்த கோபுரம் வழியாக வரலான்னு தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு பழைய கேட்டை தான் ஓப்பன் பண்ணோன்னாங்க. அப்புறம் அந்த கோபுரம் வழியாகவே வெளியே வந்தோம். இந்த முருகர் வந்துட்டு எப்படி இருக்கார், அழகாக இருக்காருங்களா. அப்புறம் தான் காலையில் விடிய காலையில் டீ காஃபி எதுவும் குடிக்காதனால வயிறுலாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கத்தவும் ஆரம்பிச்சிருச்சு. முருகனை பார்த்த சந்தோஷத்தில் அடுத்த செகண்டில் பசியும் எடுத்ததுனால ஏதாவது ஒரு டீ கடையில் நிப்பாட்டுங்க, டீ காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு டீ கடையில் நிப்பாட்டினா காஃபி என் சின்ன பொண்ணு வந்து கேட்டாள். சரின்ட்டு ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டோம். நானும் எங்கள் அம்மாவும் டீ வாங்கிக்கிட்டோம். பார்த்தா அந்த காஃபி வந்துட்டு கேவலமாக இருந்ததுனால என் பாப்பா குடிக்கவே இல்லை. அது காஃபி குடிக்கிற எப்படி சொல்கிறது அழகை மட்டும் பாருங்களேன், உறிஞ்சிடா. எல்லோரும் அங்கே சுற்றி இருந்தவங்களாம் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் டீயை குடிச்சுப்பிட்டு கேவலமாக இருந்த அந்த காஃபியும் நானே வாங்கி குடிக்க வேண்டிய நிலைமையாகி அதையும் குடிச்சுப்பிட்டு எங்கள் அம்மாவோட அப்படியே நான் பேசிட்டு சந்தோஷமாக ட்ராவலை வந்துட்டு கண்டினியூ பண்ணேன். என்ன தான் என் வீட்டுக்கார கூட அண்ணன் தம்பி கூட அப்பா கூடனாலும் ஒவ்வொருத்தர் கூட வண்டியில் ட்ராவல் பண்ணும்போதும் ஒவ்வொரு விதமான சந்தோஷம் மகிழ்ச்சி அது ஒரு தனி ஃபீல். அதை அப்பப்போ அனுபவிக்கும் போது நீங்களும் சேர்ந்து அனுபவிச்சுக்கோங்க. ஹாப்பியாக